ஆவி உலகின் விதிகள் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான துணிச்சல் உங்களுக்கு தேவை. சதீஷின் கதை. பல ஆன்மாக்கள் மிகவும் பலவீனமாகவும் தங்கள் வழக்கங்களை மாற்றிக்கொள்ள பயப்படுபவர்களாகவும் இருக்கின்றனர். தங்களுடைய சகாக்கள் தங்களை கேலி செய்யக்கூடும், தங்களை மிரட்டக்கூடும், அல்லது நல்லவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடும், தங்களை ஏளனப்படுத்தக்கூடும் என்ற பயத்தில் நல்லவர்களாக மாற அவர்கள் அஞ்சுகின்றனர். தங்கள் வாழ்க்கை மேம்படும் என்ற நம்பிக்கையை சிலர் இழந்து விடுவதால் நல்லவர்களாக மாற அவர்கள் தயங்குகின்றனர். ஓர் ஆன்மாவை பற்றிய ஒரு உண்மை கதை இது. நாம் அவனை சதீஷ் என்று அழைக்கலாம். உங்களால் எவ்வளவு தூரம் தவறளிக்க முடியும் என்பதை இக்கதை உங்களுக்கு எடுத்துக்காட்டும். சதீஷ் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தான். ஆனால் அவனுடைய குழந்தை பருவத்தின் போது பலர் அவன் மீது மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தினர். அவனுடைய தாயார் தனது 30களின் துவக்கத்திலேயே இறந்துவிட்டார். அப்போது சதீஷுக்கு 5 வயது. அவனுடைய தந்தை அவனை தனியொருவராக வளர்க்க முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. எனவே அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். தன் மகனுக்காகத்தான் தான் அப்படி செய்ததாக அவர் கூறினாலும் உண்மை அதற்கு புறம்பானதாக இருந்தது. சதீஷின் சிற்றனைக்கு அவனை ஒருபோதும் பிடிக்கவில்லை. அவனை கண்ட முதல் நாளிலிருந்தே அப்பெண் அவனை வெறுத்தாள். ஆனால் சதீஷ் மீது தனக்கு இருந்த வெறுப்பை அவள் தன் கணவன் முன்னால் காட்டிக்கொள்ளவில்லை. அவளுக்கு குழந்தைகள் பிறந்த போது அவள் அவனை முற்றிலுமாக புறக்கணித்தாள். தன்னுடைய குழந்தைகள் மீது அவன் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததாகவும் அவன் கட்டுக்கடங்காதவனாகவும் இருந்ததாகவும் கூறி தங்கும் வசதியோடு கூடிய மிக மலிவான ஒரு பள்ளியில் அவனை சேர்த்து விட்டாள். அப்பள்ளி பயங்கரமானதாக இருந்தது. சதீஷுக்கு தீயோரின் சகவாசம் கிடைத்தது. எனவே அவர்களுடைய மோசமான பழக்கங்களை அவன் சுவீகரித்தான். அவன் தன் பள்ளி படிப்பை முடித்தபோது அவனுடைய தந்தை இறந்து விட்டிருந்தார். அவனுடைய சிற்றனை எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் தன்னுடைய புதிய முகவரியையும் கொடுக்காமல் வேறு ஊருக்கு சென்று விட்டாள். கையில் பணமின்றி தன்னை கவனித்துக் கொள்ள யாரும் இன்றி சதீஷ் தன்னந்தனியாக நின்றான். எனவே தன் பள்ளியை சேர்ந்த தீயவர்களுடன் அவன் சார்ந்திருக்க தொடங்கினான். அவன் தன்னுடைய 2 நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பணக்கார இளைஞர்களோடும் யுவதிகளோடும் நட்பு ஏற்படுத்தி கொண்டான். தானும் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அவன் அவர்களிடம் பாசாங்கு செய்தான். அவன் அவர்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக ஆகி பிறகு அவர்களிடமிருந்து பணத்தை அபகரித்தான். அவர்களை மிரட்டினான். அவர்களுக்கு பெரும் தொந்தரவுகள் கொடுத்தான். சதீஷும் அவனுடைய நண்பர்களும் ஊர் ஊராக சென்று பணக்கார இளைஞர்கள் மற்றும் யுவதிகளை ஏமாற்றி பணம் பறித்தனர். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களோடு ஒரு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு இளம்பெண் தனியாக அமர்ந்திருந்ததை அவன் பார்த்தான். அவளுடைய தோற்றம் ஒரு பணக்கார பெண்ணின் தோற்றத்தை ஒத்திருந்ததால் அவனும் அவனுடைய நண்பர்களும் அவருடன் நட்பு ஏற்படுத்தி கொள்ள முயன்றனர். ஆனால் கூச்ச சுபாவம் கொண்ட அவள் அவர்களை தவிர்த்தாள். இது அவர்களுக்கு மேலும் ஊக்கமளித்தது. அவர்கள் அவளை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தனர். அவள் ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அவளுடைய வீடு வரை அவர்கள் அவளை பின்தொடர்ந்தனர். ஆனால் அவள் ஒரு பணக்காரி அல்ல. ஆனாலும் அவர்கள் அவளை விடுவதாக இல்லை. எப்படியோ சதீஷ் வெற்றிகரமாக அவளோடு நட்பு ஏற்படுத்தி கொண்டான். இறுதியில் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காதல் வயப்பட்டனர். சதீஷுக்கு நேர்மாறாக அவள் நேர்மையானவளாகவும் அன்புள்ளம் கொண்டவளாகவும் இருந்தாள். அவன் அவள் மீது கண்மூடித்தனமான காதல் கொண்டான். அவனால் சரியான பாதையை பின்பற்றி செல்ல முடியாததால் அவளை மணந்து கொள்ள தனக்கு எந்த வழியும் இல்லை என்பதை அவன் அறிந்தான். நல்ல பாதையை பின்பற்றி செல்வதற்கான பயிற்சியும் அவனுக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் தான் ஒரு ஏமாற்று பேர்வழி என்றும் ஒரு தீயவன் என்றும் அவளிடம் கூறுவதற்கான துணிச்சல் அவனுக்கு இருக்கவில்லை. ஏனெனில் அவன் ஒரு உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பணக்காரன் என்று அவள் நினைத்திருந்தாள். தான் நல்ல வழியை பின்பற்ற முயற்சித்தால் தன்னுடைய சகாக்கள் இருவரும் தன்னை எள்ளி நகைக்கக்கூடும் என்று அவன் பயந்தான். தன்னை பற்றிய உண்மைகளை தன் நண்பர்கள் அவளிடம் கூறக்கூடும் அல்லது தன்னை மிரட்டக்கூடும் என்றும் அவன் பயந்தான். அப்பெண் அவன் மீது ஏற்படுத்திய நல்ல தாக்கம் தன்னுடைய 2 நண்பர்களை விட்டு விலகிச் செல்வதற்கான விருப்பத்தை அவனுள் தோற்றுவித்தது. அன்றிலிருந்து நல்வழியில் நடக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் அவன் வருந்தினான். அப்பெண் மீது அவன் மிகுந்த காதல் கொண்டிருந்ததால் இனியும் அவளை ஏமாற்ற அவனுக்கு மனம் இருக்கவில்லை. ஆனால் அவள் நேர்மையானவளாக இருந்ததால் தன்னை பற்றிய உண்மைகள் அவளுக்கு தெரிய வந்தால் அவள் தன்னை அவளுடைய கணவனாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
தன்னுடைய தீய வழிகளிலிருந்தும் தன்னுடைய 2 நண்பர்களிடமிருந்தும் விடுபட்டு ஒரு நேர்மையான வேலையின் மூலம் பணம் சம்பாதித்து ஒரு நல்லவனாக ஆவதற்கான வழிகளை பற்றி அவன் யோசித்தான். கோழையான அவன் அப்பெண்ணின் மீது ஆழமான காதல் கொண்டிருந்த போதிலும் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்வதற்கான துணிச்சலை அந்த வலிமையான காதலால் அவனுக்கு வழங்க முடியவில்லை. உண்மை அவளுக்கு தெரிய வந்தால் அவள் கண்டிப்பாக தன்னை வெறுத்து விடுவாள் என்று அவன் உறுதியாக நம்பினான். தன்னுடைய மோசமான வாழ்க்கை குறித்து அவன் உண்மையிலேயே மனம் வருந்தினான். ஆனால் மாறுவதற்கான துணிச்சல் மட்டும் அவனுக்கு வரவில்லை. தன் காதலியை ஒருபோதும் தன்னால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, தன்னால் ஒரு நேர்வழியில் நடக்க முடியாது என்று நினைத்த அவன் அவளிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் அந்த ஊரை விட்டு போய்விட்டான். அவன் நல்லவனாக மாறி ஓர் உயர்ந்த நிலையை எட்டியிருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கும். ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பை அவன் இழந்து விட்டிருந்தான். சதீஷின் கோழைத்தனம் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்தது. தான் காதலித்த பெண்ணிடம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுவதற்கான துணிச்சலை அவன் தனக்குள் வரவழைத்திருந்தால் தன்னையும் அவளையும் பிரிப்பதில் தீவிரமாக இருந்த தன்னுடைய சகாக்கள் வாயிலாக தன்னை பற்றிய எல்லாவற்றையும் அவள் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாள் என்ற உண்மையை அவன் கண்டுபிடித்திருப்பான். அவர்கள் ஏற்கனவே அவளிடம் எல்லா விஷயங்களையும் கூறியிருந்தனர் என்றாலும் சதீஷை மணந்து கொண்டு அவனை மேம்படுத்தவென்று அவள் முடிவு செய்திருந்தாள். சதீஷ் உண்மையிலேயே தன்னை நேசித்தானா என்று மட்டுமே அவள் உறுதி செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் போய்விட்டான். எப்பேற்பட்ட ஒரு பெரிய தவறு அது! உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் உங்களை மாற்றிக்கொள்வதற்குமான துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும். மோசமானவராக இருப்பதிலிருந்து நல்லவராக மாறுவதற்கான எந்த வாய்ப்பையும் நீங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் இழந்துவிட்டால் இந்த தீய உலகில் அது போன்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை. சதீஷின் விஷயத்தை பொறுத்தவரை தான் அப்பெண்ணை ஆழமாகவும் உண்மையாகவும் காதலித்த விஷயத்தை அவரிடம் கூறுவதற்கான துணிச்சல் மட்டும் அவனுக்கு இருந்திருந்தால் அவனுக்கு அப்பெண்ணின் உதவி கிடைத்திருக்கும். ஓம் தொடரும்.